குடிக்கக்கூடாது ப்ரோ. டபுள் மீனிங்லாம் அவ்வளோ இல்லை, குடிக்கக்கூடாது, அதான் கான்செப்ட். பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும். அதே ஸ்டைலில் இருக்கா இல்லை? இல்லை ப்ரோ, அவ்வளோ இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒரு பேச்சுலர் டீமாக ஆமாம், அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். பாய்ஸுக்கு என்ஜாய் பண்ணலாம். சரி, நான் லைட்டாக ஒரு ஹாரர் மூவி மாதிரி கொஞ்சம் காமெடியோட கலந்த ஒரு ஹாரர், அவ்வளோதான். டைரக்டரோட முந்தைய படங்கள் எல்லாமே இல்லை இல்லை, அதெல்லாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மி தான் இது. நார்மலாக பேச்சுலர் மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஃபேமிலியோட பார்க்குறோம். அந்தளவுக்குலாம் இல்லை, நான் ஓவராலாக பரவாயில்ல, ஓரளவு ப்ரோ. பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, காமெடியாக இருக்குது, ஃபன்னாக பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்க்கலாம், ஒரு இதாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணி. இல்லை அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இல்லை பசங்களோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். பேச்சுலர் காலம் போடும். கோவிட் கனெக்ட் பண்ணது, கோவிட் டைமில் கொஞ்சம் லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தது, அது அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு லேட்டாக தான் வந்தேன், இவன் லேட்டாக தான் கூப்பிட்டு வந்தானுங்க பசங்க. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் சரியாக பார்க்கல, அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். நல்லா போட்டிருக்காங்க. சில அந்த ஆர்ஆர் தீம்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக இருந்து. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க படத்தை? ரேட்டிங்லாம் தெரியல, பட் இட் வாஸ் ஃபன். சூப்பராக இருக்குது ப்ரோ, என்ஜாய் பண்ணுறேன். பசங்களாம் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் ப்ரோ, ரொம்ப காமெடியாக இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குது. மியூசிக்ஸ்லாம் ஓகே, காமெடி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஆமாம், கொஞ்சம் 18+ அதிகமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்க, என்ஜாய் பண்ணலாம், யார் வேணால் பார்க்கலாம் படத்தை, ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாய்ஸ் படம் பார்த்துட்டு நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, நல்லா ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சிரிப்பாக இருந்தது, என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். நல்லா தாங்க இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், அவ்வளோதான், ஜாலியாக பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான், என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். படம் சூப்பராக இருக்குங்க. படம் என்டர்டைன்மெண்ட்டுங்க. பசங்க இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயும் வீட்டில் ப்ரெஷர்லேயும் இருக்கிறாங்க. பட் இந்த படம் 2.5 மணி நேரம் வந்து போகிறதே தெரியல, வேறு லெவல் படம். ஆனால் எல்லாருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இந்த படத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே கனெக்ட் பண்ணுங்க. இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை. யார் உலகத்தில் தப்பு பண்ணாமல் இருக்காங்க. இது ஒரு கதையாக சொல்கிறாங்க, அது நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இங்கேயே விட்டுற மாதிரி இருக்கணும், வெளியே போயிட்டு யோசிக்கிற மாதிரிலாம் படம் இல்லை. அந்த படம்லாம் வேறு லெவல். இது வந்து ஒன்லி ஃபார் பாய்ஸுங்க. இது ஒரு வெறும் இங்கிலீஷ் பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் எடுத்திருக்காங்க. பட் படம் நல்லா இருக்குது. பட் ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் ஜாலியாக இருக்குது. பசங்க எல்லாருக்குமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத பசங்க இனிமேல் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறான். இங்கே போகிற க்ரௌடு எல்லாரையும் ஒரு புறா வந்து போச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டு வரோம்ல, அந்த மாதிரி இந்த க்ரௌடு கூட்டு வரோம். பசங்க என்ஜாய் பண்ணுவானுங்க. நல்லா இருக்குங்க. அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கோவமாக இருக்க மாதிரி இருந்தது. படம் பசங்களோட மிங்கிளாகும் போது நல்லா ஜாலியாக இருந்தது. ஓகே, டைரக்டர் ஒரு காமெடி சென்ஸும் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. செம்ம ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோடு வரலாங்க. இப்போ எந்த படங்க ஃபேமிலி வராமல் இருக்குது, எல்லாருமே ஃபேமிலியோடு வரலாம். ஏன்னா இப்போ வந்து காலேஜ் பசங்க, ஃபேமிலி, லவ்வர்ஸு எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்டெப்த்தாக மண்டையில் கொண்டு போகாமல் ஜாலியாக கொண்டு போனான்னு வச்சிங்களேன், 2.5 மணி நேரம் ஜாலியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 4-5 லேடிஸ் வந்திருக்காங்க, செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தனியாக உட்காந்துருக்கோம், எங்களுக்கு மேலே அவங்க சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் அந்த படத்தை ரசிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கடைசியில் கொண்டாங்க, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி உட்காந்துருந்தேன், நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஓகே, அந்த பாட்டை வந்து இன்னும் ஒரு 15-10 மினிட்ஸ் முன்னாடி வச்சிருந்துக்கலாம் நினைச்சிருக்கேன். ப்ளஸ் கடைசியில் எல்லாமே படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி போகிறாங்க, நாங்களும் கூட சேர்ந்து வெளியே வந்துட்டோம். ஸ்டோரின்னு ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ஜாலி ரைட்டு, ஃப்ரெண்ட்ஸு 5 பேர் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க, அப்படியே எப்படி வெளியில் வராங்க, அதுதான். அந்த படம் நான் பார்க்கல. இவரது வந்து கஜினிகாந்த் பார்த்துருக்கேன், மிச்சப்படி அந்த 2 படமும் நான் பார்க்கல. நல்லா இருக்கு. அதாவது சில பேர் நடிக்க தெரியாமல் வருவாங்க, பட் இஸ் ஏபிள் டு ஆக்ட். மியூசிக் ஓகே பிரதர், நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து கலக்கிட்டார் அவர். ஏன் அந்த பாட்டு முன்னாடியே வரலன்னு யோசித்தோம், பட் நல்லா இருந்தது எண்டில். இல்லை அதெல்லாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி நம்ம ஜாலியாக பேசிப்போம் அந்த மாதிரி தான். பேச்சுலர்ஸ் ஃபேமிலி ஐ வில் நாட் கிவ். மேபி யங் ஃபேமிலி வரலாம், அப்பா அம்மா கூட பார்க்க முடியுமான்றது டவுட்டு தான்.